மன ரீதியான குழப்பங்கள். என்னால ஒரு விஷயத்துல ஒரு தெளிவான முடிவெடுக்கவே முடியல. அது தொழில் ரீதியா இருந்தாலும் சரி, உறவுகள் ரீதியா இருந்தாலும் சரி, முடிவெடுக்க முடியாம தவிக்கிறேன். அதை போல தொடர்ந்து எனக்கு பிரச்சனை. ஒரு பிரச்சனை வருது, நானும் அதை கஷ்டப்பட்டு ஃபேஸ் பண்ணி முடிக்கிறேன். அதுக்கடுத்து உடனடியாக பிரச்சனை. இதை மாதிரிலாம் உங்களுக்கு அடிக்கடி நடந்தது அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை இரவு இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையானது தான். ஞாயிற்றுக்கிழமை என்பது சூரியனின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு நாள். தொழிலில் பிரச்சனை இருக்கிறவங்க, தொழிலில் அதிகமாக போட்டி இருக்கிறவங்க, தொழிலில் கண்திஷ்டியால் பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் இந்த நாளில் பைரவ வழிபாடு செய்யுங்க. அஷ்டமி திதி பைரவ வழிபாட்டிற்கு எவ்வளவு உகந்ததோ அதை போல ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகு கால நேரமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உகந்ததாகவே கருதப்படுது. அதாவது மாலை 4:30 6 மணி வரைக்கும். எப்படி ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வீட்டில் ஃப்ரீயாக தான் இருக்கக்கூடிய ஒரு நாள். அப்படியே போய் சிவாலயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பைரவர் முன்னாடி ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. அது மாதிரி தீபம் ஏற்றுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நிச்சயமாக உண்டு பண்ணும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க. இன்றைய நாளில் நான் முதல்ல சொன்ன அந்த பிரச்சனைகள், அதாவது மன ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்கள், ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க முடியல அப்படிங்கிறவங்க தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, முதல்ல ஒரு இடத்துல உட்காந்துருந்து ஒரு 3 நிமிஷம் எதுவுமே பண்ண வேண்டாம், ஒரு 3 நிமிஷம் ஒரு இடத்துல உட்காருங்க. உட்காரும்போது முதல்ல ஒரு நிமிஷம் உங்கள் எண்ண அலைகள் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களை நீங்கள் அமைதிப்படுத்தவே ரொம்ப நேரம் ஆகும். அடுத்த ஒரு நிமிஷம் உங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறது உங்கள் சிந்தனையில் ஓட ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்தது ஒரு ஃபிக்ஸ் ஆகிடுவீங்க அடுத்த 3வது நிமிஷத்தில். அதன் பிறகு எந்திரிச்சு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அன்பான வேண்டுகோள், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கேற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். சுத்தமான பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது ஹோமம் வளர்த்துருந்தீங்கன்னா, ஹோமம் வளர்க்குறதுக்கு ஐயர் ஹோம சாமான்கள் அப்படின்னு ஒரு செட்டு கொண்டு வருவாங்க. அதில் நிறைய பொருட்கள் இருக்கும். ஒவ்வொரு பொருளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான சக்தி இருக்கும். அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடிய சக்தி இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் தான். ஆனால் இது நம்ம வீட்லேயும் இருக்கும், கவலைப்படாதீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். சுத்தமான பாத்திரத்தில் தண்ணீர், அதுவும் கண்ணாடி பாத்திரமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஒரு கண்ணாடி டம்ளரோ ஒரு கண்ணாடி கிண்ணமோ இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பு. ஏன்னா நம்ம உள்ளே போட்டிருக்க பொருள் வெளியில் தெரியும் போது சீக்கிரமாக வீட்டில் இருக்கக்கூடிய கண்திஷ்டி தோஷங்கள் நீங்கும், எதிர்மறை ஆற்றல் நீங்கும். அதில் ஜாதிப்பத்திரி இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் பாருங்கள், இதை மாதிரி தான் இருக்கும். அதாவது ஜாதிக்காய்க்கு மேலே அப்படியே ஒட்டி இருக்கும். அதை பிரித்து ஜாதிப்பத்திரி தனியாக, ஜாதிக்காய் தனியாக பிரிப்பாங்க. அந்த ஜாதிப்பத்திரி பொதுவாக பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு பொருள். அதை மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு தெளிவு ஏற்படும். உங்களுக்குள்ள ஒரு தெளிவு ஏற்பட்டு ஒரு விஷயத்துக்கு உங்களால் டக்குன்னு முடிவெடுத்து சரியாக அதை செய்ய முடியும். தண்ணீருக்குள்ளே போட்டு அந்த தண்ணீரை நீங்கள் தூங்குற இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமையில செய்யணும். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கூட செய்யுங்க, தவறே கிடையாது. வச்சுட்டு மறுநாள் காலை எழுந்ததும் என்ன செய்கிறீங்கன்னா, அந்த ஜாதிப்பத்திரி எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திட்டு அந்த தண்ணீரை கொண்டு முகத்தை கழுவுங்க. அந்த தண்ணீரில் முகத்தை கழுவுங்க. அது சுத்தமான தண்ணீரில் ஒரு சின்ன துண்டு ஜாதிப்பத்திரி போடுங்க. போட்டுட்டு மறுநாள் காலையில் எடுத்து அப்புறப்படுத்திட்டு அந்த தண்ணீரில் முகத்தை கழுவுங்க. இப்படி ஒரு 11 வாரங்கள் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஜாதிப்பத்திரி போட்ட தண்ணியை வச்சு திங்கக்கிழமை காலையில் அதில் நீங்கள் முகத்தை கழுவும்போது, திங்கக்கிழமை சந்திரனுக்கு உகந்த நாள், அப்போ முகவசியம், ஜனவசியம், பொலிவு அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது நல்ல ஒரு ஆற்றல் உங்ககிட்ட பெறுகிறத, தெய்வ உணர்வு உங்ககிட்ட பெறுகிறத உங்களால் நிச்சயமாக உணர முடியுங்க. ரொம்ப ரொம்ப எளிதான விஷயம் தானே. இதை நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். நான் சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.